ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல் தம்பதியர் 2 பேர் வந்து கலந்துக்கினாங்க இந்த சீசன். ஸோ இது வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கலந்துக்கின மொதல் சீசன் இது தான். ஸோ இதில் வந்து அவங்க வந்து கலந்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பேருமே வந்து ஒரு டாக்ஸிக் கப்புள்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரஜன் வெளில போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் இருந்தது. தனியாக போய் உட்காந்தாங்க, நிறைய இது பண்ணாங்க, பல பிரச்சனைகள்லாம் போய் அவங்க ஈடுபட்டாங்க. நம்ம பார்வதி கூட அந்த கார் டாஸ்க் வந்து ஸ்கேம்டான்னு வந்துச்சு இல்லைங்களா, ஸோ அதை வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ ஸ்கேம்டான்னு என் பேரை பார்வதி வச்சதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் எனக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த டாஸ்க்கு வந்து நான் எல்லோரும் ஏமாத்தினால ஸ்கேம்டான்னு சொன்னாங்க. அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கினேன். பட் எங்கே சீரியஸாக போகுதுன்னா, ஒரு விஷயம் ஒரு கட்டத்து மேலே அதை ஒரு கோவத்தில் சொல்லும் போது அது சீரியஸாக போகுது. அதுதான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேனிக் அட்டாக் விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் இன்டர்வியூவில் கேட்கும்போது எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி வரும். ஏற்கனவே 2013ல் ஒரு தடவை ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு வந்திருக்கு. அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு பர்சன் வந்து சாட்சின்ற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு பர்சனோட நேம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பிரச்சனை சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் இதை பற்றி சொல்லலை அவங்க 2 பேருமே. இதுக்கு முன்னாடி எனக்கு அடிக்கடி வரும்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி தான் புதுசாக ஒரு கதையை வந்து உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேம்ட்ரான்ற நேம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷனே வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 2 பேருமே அதை சந்தோஷமாக வேறு சொல்கிறாங்க. நம்ம சாண்ட்ரா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மக்கள் எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆக்டிங் குயின், அதை நம்ம தமிழில் சொன்னால் நடிப்பு அரக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, ட்ராமா குயின், ஸோ ஆக்டிங் குயின். ஸோ அந்த நேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த பட்டத்துக்காக தான் வந்து நிறைய நடிக்கிறாங்க. நிறைய வந்து திரைக்கு பின்னாலும் சரி, இப்போ திரையிலையும் சரி பண்ணுறாங்க. பட் யாருக்குமே சாதாரணமாக கிடைச்சிடாது. எனக்கு அந்த பட்டம் கிடைச்சிருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மக்கள் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாரு. நம்ம பிரஜனுமே சொல்கிறாரு, 3 வயசுலேருந்து அவங்க வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பட்டம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அது இல்லைன்னு சொல்லும் போது மக்கள் வந்து அதை வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டே போயிடுவோமே, எதுக்கு தேவையில்லாமன்ற மாதிரி அவங்களாம் யோசித்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காங்கன்னு தெரியல மக்களே. அது மட்டும் இல்லாமல் பிரஜன் வந்து நேற்று வந்து நம்ம விஜய் சேதுபதி போய் சந்திச்சிருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கான் கம்மிங் 5th அன்றைக்கி, February 5th அன்றைக்கி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏதோ படம் இப்போ இதுதான் நினைக்கிறேன், ரொம்ப புதுசாக வந்து நடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான அப்டேட்டாக தான் இருக்கும். February 5 பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு பிரஜன். பார்க்கலாம் மக்களே, February 5 என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு. மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.